இத்தன வருஷத்துல கைவினை பெட்டகம்க்கு இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் சாட்டிஸ்ஃபைட் ரிவ்யூ வந்து கிடைச்சிருக்கு. என்னாச்சுன்னா, இந்த கஸ்டமர் வந்து ஏடி பெண்டன்ட் இருக்கிற இன்விசிபிள் செயின் வந்து 2 செட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க இயரிங்ஸ் பத்தி பேசும்போது வந்து ஹூப் டைப்ல வேணும்னு மட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து ரொம்ப கான்வர்சேஷன் போனதுக்கப்புறமா ஹூப் டைப் வேணும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் 2த்துக்குமே வேணுமான்னு மட்டும் சொல்லல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, 2 செயினுக்குமே வந்து ஹூப் டைப் இயரிங்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இந்த செயின் செட் வந்து அவங்க மீஷோல இருந்து பிக்ஸ் எடுத்து குடுத்துருந்தாங்க. அதுலயுமே வந்து இயரிங்ஸ் குடுக்காததுனால, நான் இந்த மாரி ஹூப் டைப்ல வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க, "இல்ல மேம் நான் வந்து இதுக்கு ஸ்டட் டைப்ல தான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ஸ்டட் டைப்லயே சேஞ்ச் பண்ணி குடுத்துருங்க" அப்படின்னாங்க. சரி மேம் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஆனா வந்து எனக்கு அந்த சின்ன சைஸ் ஸ்டட் வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா சம்ஹவ் ஐ மேனேஜ்ட் அண்ட் சேஞ்ச்ட் தட். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஆர்டர் வந்து குடுத்துட்டு ஆக்சுவலி எனக்கு அன்னைக்கு வேற ஒரு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. அதனால என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஆர்டர் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டு போய் குடுத்துட்டே வந்துட்டாங்க. பிகாஸ் நான் வந்து போய் கொரியர் பார்ட்னர் கிட்ட குடுக்க முடியாதுன்றதுனால, அவங்களே போய் நான் தான் டெலிவரி பாய்ன்னு சொல்லி ஆர்டர் வந்து குடுத்துட்டே வந்துட்டாங்க. எனக்கு இதெல்லாம் நடந்ததுலயே வந்து ஒரு பண்றாங்களே அப்டின்ட்டு இருந்துச்சு. பட் அவங்க குடுத்த ரிவ்யூ வந்து ஆ இட் வாஸ் நாட் அப் டூ த மார்க்ன்னாங்க. அது என்ன மார்க்ன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நான் வந்து எல்லாமே வந்து கிளீனா, கிளியரா இருக்கா, ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு ஒவ்வொன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு கஸ்டமருக்குமே குடுப்பேன். அவங்க அது கூடவே வந்து ஃப்ளோரல் ஸ்டட்டும், ஃப்ளோரல் ரிங்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு புதுசா செஞ்சு தான் குடுத்தது. எல்லாருக்குமே வந்து புதுசா செஞ்சு தான் குடுத்தேன். ஆனா அவங்க பிடிக்கலன்ட்டாங்க.